Hi, my dear Bollywood people in the world, good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். ஆமாம், நான் மொத்தம் 22,000 வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோக்கள்லையும் ஏறக்குறைய திட்டியிருப்பேன் மீன்ஸ் புத்தி சொல்லியிருப்பேன். புத்தி சொல்லுவது தான் அங்கே யாருக்குமே பிடிக்காது. சொந்த அப்பா அம்மா சொன்னாலே அவனும் கேட்க மாட்டான். பட் இருந்தாலும் என்ன சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்க, நெருங்கிய நண்பர்கள், எதுக்கு ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிற, இதெல்லாம் தேவையா, இவங்க பற்றி உனக்கு தெரியாதா, காலங்காலமாக நீ பார்க்குற, காலங்காலமாக சரித்திரம் மயிறு மண்டாங்கட்டி புக்கு லொட்டு லொஸ்க்கு எல்லாமே இருக்குது. இங்கே ஆமாம், நம்ம தாம்பரத்தில் இருந்து எக்மோர் வரைக்கும் மெயின் ரோடுக்குதுல்ல, அதுதான் இந்த என்ஹெச் பைபாஸ் ரோடுக்குது. ஒரே ஒரு ட்ரோன் ரொம்ப ஸ்லோவில் இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு, இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில், இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில், இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம மெயின் ரோடில் ஒரு ட்ரோன் விட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரோன் கேமரா பதிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் விட்டால் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் காரில் போகிறவன், நடந்து போகிறவன், சைக்கிளில் போகிறவன், அப்புறம் டிராஃபிக் போலீஸு, அந்த போலீஸு, அந்த மந்திரி இல்லாதவன், நுந்திரி இல்லாதவன், அல்ல கை புறம்போக்கு எல்லாரும் போவான். எல்லாரும் பிச்சை எடுக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, அடிச்சிக்கிறது, கை வைக்கிறது, ரோட்டில் பீப்பல்றது, சாணி அள்ளுறது, திருடுறது, பிட் பாக்கெட் எடுக்கிறது, எல்லாமே மொத்தமாக 2 லட்சம் பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேர் திருட்டு பையங்கன்றது அந்த ட்ரோன் படம் பிடித்து காட்டிவிடும். வெரி சிம்பிள், ஈஸியாக பிடிச்சி. ஆமாம், சென்னை மாநகரத்தையே பெரிய ஜெயிலாக மாற்றிடணும். சென்னை மாநகரம் எவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய ஜெயில் தேவைப்படுது. அவ்வளோ பெரிய ஜெயில் கட்டி இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ தான் வேலை. ஆனால் இவங்க செய்ய முடியாது. காரணம் எல்லாமே திட்டு பசங்க, எல்லாமே கேமராவில் மாட்டுவான். இப்போ ஃபாரின்லாம் இருக்குது, எல்லாமே அங்கேயும் பிச்சைக்கார பையன் இருக்கிறானே. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கோ, பெரிய வல்லரசு, அங்கே பிச்சைக்கார பையன் இல்லையா? எல்லாம் ஊசியை போட்டுக்கிட்டு லோக்கல் பசங்க, எல்லாம் லோக்கல் தான். வெளியூர்லேருந்து தான் வேலைக்கு போவான். அவனையும் துபாய் மாதிரி கண்ட்ரியில் அந்த இது இப்போ தான் அந்த கஃபோலவா ஏதோ அந்த சட்டத்தை இப்போ தான் நீக்கியிருக்கானுங்க. இது காலங்காலமாக நடக்குதுப்பா. சின்ன பிள்ளைங்கள அறிவு இல்லை, அந்த சின்ன பிள்ளைங்கள உங்களுக்கு எதாப்பா தாத்தா கத்தினே கிடக்குறேன். என் சின்ன பிள்ளைங்களுக்காக என்ன கேட்குறாங்க, ஏன் சின்ன பிள்ளைங்கன்னு கத்துறேன். என் பிள்ளை செத்து போயிட்டான், வேலை கிடைக்காம, தேவையில்லாமல் குடிச்சு எல்லாரோடையும் சேர்ந்து செத்து போயிட்டான். நீங்கள் அப்படி சாகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி கத்தின்னு கிடக்குறேன். புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுங்கப்பா. இது உன் உலகம்ப்பா, இழந்துடாத.